மோசே தான் ஜனங்களை என்ன படுத்துக்கிறான். சில நம்ம வீட்டில் சில காரியத்துக்கு நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுப்போம், சில ஸ்டெப் நம்ம தான் எடுப்போம். நம்ம எடுத்து கொஞ்சம் ஏதாவது இதே மாதிரி டவுன் ஆச்சுன்னு எங்களை நம்மளை பொறிச்சு இவன் தானே யார் இந்த ஐடியா கொடுத்தது. ஆனா சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு இந்த ஐடியா யார் இது பண்ணது, இதுதாங்க உலகம். இப்ப 3 நாள் தண்ணி இல்ல, ஆண்டவர் விடுறாரு. ஏன்னா நம்ம மனசுல சில காரியத்தை உணர்த்துக்கிறோம், இது இல்ல. ரகோபத்தை பார்த்ததும் ஈசாக்கு திருப்தி அடைந்து இருக்கல, அவன் பேசவாவுக்கு புறப்பட்டான். நமக்கான நன்மையெல்லாம் நம்ம அடையணுங்கிறது நம்முடைய போக்கஸா இருக்கு. ஆனா கர்த்தருடைய போக்கஸ் எப்படி தெரியுமா, நமக்கான பாதையை நம்ம ஓடி முடிக்கணுங்கிறது அப்படி போக்கஸ். அவன் பயணம் முடியல, எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் கிராஸ் பண்ண வேண்டியதை நான் கிராஸ் பண்ணிருக்கணும், அதனால நடக்க பண்ணினா. இப்ப நேரம் எங்க வராங்க அப்படின்னா மாராவுக்கு வராங்க. அவர்கள் மாராவில் வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு மனம் இல்லாது இருந்ததுன்னு பைபிள் இல்ல. கூடாது இருந்ததுன்னா அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கசப்புனாங்க. உன இன்னொரு ஆள் எங்க தள்ளு நான் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமா, சிலருக்கு வந்து இன்னொரு ஆள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அதை டேஸ்ட் பண்ணி பாதியில் நடக்கிறவங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா கத்த தம்முடைய ஜனத்தை கொண்டு வந்து அதை ஏன் டேஸ்ட் பண்ண வச்சாரு தெரியுமா, இனி வேற யார் அதை டேஸ்ட் பண்ணாலும் அது மதுரமா மாறாது. ஆனா நீ டேஸ்ட் பண்ண. இன்னைக்கு நீ இந்த மாறாவை டேஸ்ட் பண்றல்ல, உன்கிட்ட நீ இருக்கிற இடத்துல சொல்யூஷன் உண்டு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். இனி இத கடந்து நீ போயிருவ. இந்த தண்ணி எதுவா மாறிச்சு தெரியுமா, இனி இதுக்கு பின்னாடி ஒரு தலைமுறை வரும். அவங்களுக்கு இந்த கசப்பு தெரியாது. ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதரா சகோதரி, சில கசப்பான பாதையில கர்த்தர் உன்னை நடத்தி அதை மதுரமாக்குவா. ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஏன் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அவர் வசனத்தை முன்னாடி படிச்சு காட்டினேன். மோசே தான் ஜனங்களை என்ன படுத்துக்கிறான். சில நம்ம வீட்டில் சில காரியத்துக்கு நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுப்போம், சில ஸ்டெப் நம்ம தான் எடுப்போம். நம்ம எடுத்து கொஞ்சம் ஏதாவது இதே மாதிரி டவுன் ஆச்சுன்னு எங்களை நம்மளை பொறிச்சு இவன் தானே யார் இந்த ஐடியா கொடுத்தது. ஆனா சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு இந்த ஐடியா யார் இது பண்ணது, இதுதாங்க உலகம். இதான் உலகம். எல்லாரும் அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஜெயித்ததும் 14 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நம்பவே கூடாது இந்த மக்களை. நீங்க சூப்பர்னு சொல்றவங்களை சுத்தி இருந்து நம்பவே கூடாது. இப்ப பாருங்க, மோசே பிரயாணப்படுத்துறோம். கிளம்பு டைம் ஆச்சு போகணும். மோசே சொல்றாரு கிளம்பு. இங்க வந்து தண்ணி டேஸ்ட் பார்த்தோம். எங்க அந்த மோசே இந்த கையில எங்க அந்த ஆளு மோசைக்கு. ஆனா அவங்க எல்லாம் மோசைக்கு விரோதமே முறுமுறுத்த போது 25 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி. ஏன்னா மோசைக்கு தெரியும், இது நான் தெரிந்தெடுத்த பாதை இல்ல, கர்த்தர் நியமித்த பாதை. கர்த்தர் நியமித்த பாதையில ஒரு மாறா இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா, மோசே கொஞ்சம் ஜனங்களை, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், டிராவல் பண்ண போறோம். போகும்போது நம்ம பிள்ளைங்க வந்து பசிக்குன்னு கத்தும். நம்ம ஏதாவது டைமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுறோம். அப்போ உடனே நம்ம எப்படி சால்வ் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னொரு 5 கிலோமீட்டர் போச்சுன்னா இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அங்க சூப்பரா இருக்கும், உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். ஆண்டவர் இப்படி சால்வ் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, இந்த தண்ணி இப்படிதான் இருக்கும், நீ கொஞ்சம் பொறுத்துட்டேன்னு அடுத்த ஒரு ஏலிமை வச்சிருக்கிறேன் இப்படி சொல்லலையே. சிவந்த சமுத்திரத்துல ஜெயித்த நீ மாறாவுல தோத்துட்டா வரணும். நீ ஜெயிச்சுட்டு வா. நீ கசப்பை அனுபவிச்சுட்ட, அது மதுரமா மாறும், அதை நீ டேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னை கொண்டு வந்துருவார். நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா, சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரே கசப்பா இருக்கும்போது என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். என்ன வச்சு மதுரமாக்கிட்டு இப்போ வான்னு சொன்னா, இல்ல நீ அதை மதுரமாக்கிட்டு வா. இனி நாளைக்கு எந்த ஒரு மனிதனோ பறவையோ மிருகமோ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கசப்பு தெரியாது.
உங்களுக்கு தெரிந்த கசப்பு உங்க தலைமுறைக்கு தெரியாது. நீங்க அதை ஜெயிக்கணும். இந்த மாறாவை நீங்க ஜெயிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். நீ ஃபேஸ் பண்ண இந்த மாறாவை ஒன்ன வச்சு ஜெயிக்க வைக்க போகிறார். ஹalleluya. 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு மாறாவை ஜெயிக்கிறவங்களுக்கு அப்பா வச்சிருக்கிற கிஃப்ட் தான் ஏலிம். அந்த ஏலிம் என்கிற பரிசை வாங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து கிஃப்ட் ரெடி, கிஃப்ட் ரெடி சொல்லுங்க. கிஃப்ட் ரெடி. என்ன அழகா சொல்றீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த இயர்ல நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க. ஏலிமை காண பண்ணினா 12 நீரோற்று 70 பேரிச்ச வழங்க 12 நீருட்டுனா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொன்று 70. போன சண்டே சொன்ன 12 கோத்திரம் அன்று ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறார். பக்கத்து அதான் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். 70 இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வரும்போது எத்தனை நம்பர் இருந்துச்சு தெரியுமா? 70. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்க சண்டை போட வேண்டாம். அவன் அவனுக்குரிய பங்கு. ஹalleluya. சோ அதனால எல்லாரையும் bless பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏலிம் ரெடியா இருக்கு. மாறாவை ஜெயிச்சிருங்க, மாறாவை ஜெயிச்சிருங்க. ஹalleluya. இவர்தான் நம்மில் அன்பு கூறுகிறவர். இப்ப தெரியுதா ஏன் டேஸ்ட் பண்ண வச்சாரு, ஏன் சுத்தம் பண்ணினார்னு. நம்ம ஒவ்வொன்னையும் ஜெயித்து 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 வந்து இந்த கானான்ல கால் எடுத்து வைக்கணும். கர்த்தர் அப்படியே உங்களை நடப்பிப்பாராக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாழ்க்கையிலே கசப்புகள் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு தேனாக மாற்றும் என் நேசர். ஒரு விஷயம், வாழ்க்கையிலே கசப்புகள் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. உடரமா கலரா விசுவாசத்தோடு மாறாவின் நீரை என்னோடு மாறாவின் நீரை மேகஸ்தம்பம் மேலிருந்து மேகஸ்தம்பம் பாதைக்காட்டு பகலெல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அன்போதும் என் வாழ்விலே. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அப்பா பிள்ளை அவமானம் அடைவதில்லை, அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நெடுநாள் பிரச்சனை ஒரு திரி அணைவது போல அணைத்து போட்டு முற்றிலும் ஜெயம் தர போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நம்முடைய வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்துகிறோம். நீர் மேய்ப்பவர் என்ன நடத்துங்க. எப்படி நடத்துறீங்களோ அப்படி பயணிக்க எனக்கு கிருபையும் உணர்வையும் தான். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்து. இந்த இயரப்பா ஏலிமை பாத்துறணும்ப்பா. ஏலிமை பரிசா நீங்க கொடுக்க போறீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தரப்போகிற ஏலிமுக்காக அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இந்த வீடியோ என்னதுக்குன்னு சொன்னால், கர்த்தர் வார்த்தையை நாங்கள் கேட்கக்குள்ள எப்படி நாங்கள் அதை சுதந்திரிச்சு கொள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி வந்து பெற்றுக்கொள்ளணும், இன்னொரு அடையாளமாக தான் இந்த வீடியோ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.